Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோவில் உங்கள் யூடியூப் சேனலுக்கு எப்படி சூப்பராக பர்ஃபெக்டாக யூடியூப் thumbnail கிரியேட் பண்ணுறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தானே போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு யூடியூப் thumbnail கிரியேட் பண்ணுறது எப்படின்னா, உங்கள் மொபைல் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா சர்ச் பாரில் பிக்சல் லேப்னு சர்ச் பண்ணிங்கன்னா முதல்ல இருக்க அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த thumbnail நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து காட்டுறேருங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா முதல்ல ஆப் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே ரெண்டு ஸ்கொயர் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இதில் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வியூவர்ஸ் பார்க்குறதுக்கு வெறும் கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் அந்த மாதிரி மட்டும்தான் வேணும். கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் லெஃப்ட் சைட் மேலே கார்னரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஷேப்ஸ்ன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு முதல்ல ஸ்கொயர்ன்றது தான் இருக்கும். ரேடியஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ரேடியஸ்னு என்னென்னா, இப்போ ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா சர்க்கிள் மாதிரி ஷேப்பில் மாறும். அப்படியே நீங்கள் ஸ்லோவாக டிக்ரீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதோடய ஷேப்பே மாறும். ஸோ நான் இப்படி கொடுத்துட்டு ஓகே கொடுத்திங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் கீழே பாட்டமில் சென்டர் அந்த ஏ ஆப்ஷனுக்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எரேசர்னு இருக்கும். ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மேலே எரேசர் பட்டன் இருக்கும். அதுக்கு கிட்டேயே ஒரு டிசைன் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பிடிச்ச மாதிரி டிசைன் நீங்கள் ஈஸியாக அது க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா மேலே இந்த நம்ம முதல்ல டிசைன் பட்டன் கிளிக் பண்ணுறது கீழே ஒரு பட்டன் இருக்கும். 6 பட்டன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் 5வது பட்டன் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கணும். நம்மளுக்கு சூப்பராக ஒரு டிசைன் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஷேப் பண்ணாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணணும்னா மேலே ப்ளஸ் ஐக்கானில் ஃப்ரம் கேலரின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் நான் முதலே ஒரு டூன் ஆப்பில் க்ரியேட் பண்ணியிருப்பேன், 2D கார்ட்டூன். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ க்ராப் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம thumbnail க்ரியேட் பண்ணுற இடத்துக்கு நம்ம இமேஜ் ஆட் ஆகிடும். ஸோ இது நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிசைனோட கலர் மாறணும்னா இந்த டிசைன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் கொடுத்திங்கன்னா நீங்கள் என்ன கலர் வேணுமோ அதே மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சூஸ் பண்ணி இமேஜ் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிசைன் முடிச்சாச்சு. நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணுறது முடிச்சாச்சு. அடுத்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ டெக்ஸ்ட் அந்த பட்டன் கிளிக் பண்ணி நியூ டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கண்டென்ட் டைட்டில் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய டைட்டில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு என்ன டைட்டிலோ நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே சூப்பராக க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸில் ஃபாண்ட்டு நீங்கள் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஏ பட்டன் கீழே ஏ சிம்பிள் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சைஸ் இருக்கும். ஃபாண்ட் சைஸ்க்கு அது ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதுக்கு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் ஃபாண்ட் கலர் நீங்கள் என்ன வேணாலும் மாற்றிக்கலாம். அதே மாதிரி எப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபாண்ட்டுன்னு இருக்கும். கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்க ஃபாண்ட் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு கொடுத்துட்டோம்னா ஓகே கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது என்ன சொல்கிறது ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா
இப்போ இதுதான் நம்மளோட தப்னெயிலு. இப்போ நீங்கள் இதே மாதிரி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா மேலே ப்ளஸ் ஐக்கான் கிட்ட ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அஸ் இமேஜ்னு கொடுத்துக்கோங்க. இமேஜ்னு கொடுத்துட்டிங்கன்னா இமேஜ் ஃபார்மேட் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அது சூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் டு கேலரின்னு கொடுத்துக்கோங்க. கேலரின்னு கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டரிங் இமேஜ் சேவ் ஆகிட்டுருக்கு. இமேஜ் இப்போ சேவ் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இமேஜ் சேவ்டு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் மட்டும் நாள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.